கடலூர் மாவட்டம் எழுத்தூர் அருகே காரும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்தனர். கடலூர் மாவட்டம் எழுத்தூர் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கார் மற்றும் பேருந்து மோதிய கோர விபத்தில் தனியார் வேளாண் கல்லூரி மாணவர்கள் 3 உயிரிழந்தனர். விபத்தில் உயிரிழந்த தரணி செல்வன், நிஷாந்த் மற்றும் விநாயகம் ஆகியோரின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. கடந்த டிசம்பர் மாதம் இதே இடத்தில் விபத்து நேரிட்டு 10 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு விபத்து நிகழ்ந்திருப்பது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முருக பக்தர்களுக்கு அரசு பாரபட்சம் காட்டுவதாக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா குற்றச்சாட்டு வைத்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தரிசனம் செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தெரிவித்த அவர், பழனி மற்றும் திருச்செந்தூர் கோவில்களுக்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் மதுரை திருப்பரங்குன்றத்திற்கு வழங்கப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தைப்பூசத்திற்கு விடுமுறை அளிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்த அவர், திருப்பரங்குன்றத்தில் பக்தர்களுக்கு தேவையான கூடுதல் அடிப்படை வசதிகளை திமுக அரசு செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தினார். அனைத்து முருக பக்தர்களும் ஒன்று கூடுகிறானால் அந்த சிறப்பை சிறப்பாக செய்தவர் அருமையான எடப்பாடியார். வழக்கத்தோட அதிகாலையில பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. பாதுகாப்பு ஏற்பாடுகள் முடிந்தவரை அவர்கள் முறையாக குறை சொல்ல விரும்பவில்லை. இன்றைய சூழ்நிலையில் திருப்பரங்குன்றத்தில் கூட்டம் பெருங்கூட்டமாக இருக்கிறது. அதை எதிர்பார்த்து பாதுகாப்பை செய்திருப்பார்கள் காவல்துறை என்று நம்புகிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் எதிர்பாராத சூழ்நிலையில் சில தவறுகள் நடந்து விடுகிறது. ஆனால் இன்றைய பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட வாடிக்கையாக இந்த ஆண்டு தைப்பூச திருநாளில் மிகப்பெரிய கூட்டம் திருப்பரங்குன்றத்தில் வந்திருக்கிறது. மக்கள் அலையென கடலென முருகனை வழங்குகிறார்கள். முறையாக மேலும் இன்றைக்கு பௌர்ணமி நாள் ஆகிய மக்கள் கிரிவலம் சுற்றுவதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த பெருங்கூட்டத்தை பாதுகாப்பாக கொண்டு செலுத்த வேண்டிய காவல்துறையின் கடமை. காவல்துறை நவரமாட்டாளர் என்று முழுக்க நம்புகிறோம். திருச்சியில் நடைபெறும் திமுக மாநில மாநாட்டிற்கான பந்தக்கால் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. மார்ச் 8ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள திமுகவின் பிரம்மாண்ட மாநில மாநாட்டிற்கான பணிகளை தொடங்கும் விதமாக சிறுகனூரில் அமைச்சர்கள் KN நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பந்தக்கால் நட்டு விழாவை தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு, திருச்சியை 2வது தலைநகராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தேர்தல் அறிக்கை குழுவிடம் அளித்துள்ளதாக குறிப்பிட்டதோடு, மார்ச் 8ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் மாநாடு தமிழக அரசியலில் பெரும் திருப்பு முனையாக அமையும் என தெரிவித்தார். அது மாநாடு எப்போ வழக்கமா நடக்கிற மாநாட்டை விட பெரிய மாநாடா நடத்தணும் அப்படின்னு எங்களுடைய தொண்டர்களுடைய மாவட்ட செயலாளருடைய எண்ணம். அதிகமாக பெரிய மாநாடுன்னா எப்படின்னா, அதிகமான பேர் கலந்து கொள்கிற 2வது முறையாகவும் தளபதி முதலமைச்சராக ஆகுவதற்குரிய அந்த மாநாடாக இது அமைய வேண்டும் என்று விரும்பி அந்த மாநாட்டை செய்கிறோம். தேர்தல் அறிக்கையில கேட்டவங்ககிட்ட கொடுத்துருக்குறோம். எங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்கோம். நிதிநிலைக்கு ஏற்ப அது அவங்க பார்த்து முடிவு பண்றது. அது கும்பகோணத்தில் திருச்சேரை சாரநாத பெருமாள் கோவில் தைப்பூச தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கியது. 108 வைணவ ஸ்தலங்களில் ஒன்றான தஞ்சாவூர் திருச்சேரை சாரநாத பெருமாள் கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தேரினை வடம் பிடித்து தொடங்கி வைக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாரநாதா என பக்தி முழக்கமிட்டு தேரை இழுத்து வழிபட்டனர். அருப்புக்கோட்டையில் மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் மணி மண்டபம் திறந்து வைக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் பந்தல்குடியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள விடுதலை போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் மணிமண்டபம் மற்றும் வெண்கல சிலையை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் இன்று திறந்து வைத்தார். சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அமைச்சர் மணிமண்டபம் கட்ட இடம் வழங்கியவர்கள் மற்றும் நன்கொடையாளர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். வேடச்சந்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் நடிகர் விஜய் மற்றும் திமுக அரசை சாடி பேசினார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து விமர்சித்தார். மேலும் தங்களை பார்த்து ஊழல் கட்சி என்று சொல்லும் விஜய் தனது வருமானத்திற்கு முறையாக வரி கட்டியுள்ளாரா என்று கேள்வி எழுப்பியதோடு, திமுக அரசு விலைவாசி உயர்வு மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை தடுக்க தவறிவிட்டதாகவும் அவர் கடுமையாக சாடினார். கருணாநிதி முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு 67, 69 பிறகு 70, 71, 72 3 வருடங்களிலே
எங்கு பார்த்தாலும் லஞ்சம் ஊழல். திமுக இருக்கிற வடமதுரையுடைய பேரூராட்சியுடைய பொறுப்பாளர்கள், திண்டுக்கல் இருக்கிற பொறுப்பாளர்கள், மதுரையில் இருக்கிற மதுரை முத்து, அவரெல்லாம் இன்னைக்கு பெரிய மனிதர். இந்த மாவட்டம் எல்லாம் பிரிக்கப்படலை. தேனி, திண்டுக்கல் எல்லாம் ஒன்னா இருக்கு. அதற்கு மதுரை முத்து அவர்கள் மாவட்ட செயலாளர். இங்க அங்கங்க ஊருக்கு ஒரு ஒன்றிய செயலர், எல்லாமே பவர்ஃபுல். சாதாரண சைக்கிளுக்கு வாடகை கொடுக்க முடியாத திமுக காரங்க அன்னைக்கு எல்லாரும் பைக் வாங்க ஆரம்பிச்சு. ஒரு வருஷத்துல பைக் வாங்கினவங்க எல்லாம் கார் வாங்கிட்டாங்க. சாதாரண குடிசை வீட்டுல இருந்தவங்க எல்லாம் மச்சி வீடு கட்டினாங்க, மாடி வீடு கட்டினாங்க. மிக மோசமாக முணுமுணுக்கிறார்கள் மக்கள். எனவே எல்லோரும் கடல் காட்ட வேண்டும். அப்படியே கொடுத்து நேராக கொண்டு போய் இந்திரா காந்தி அம்மாட்ட கொடுக்குறாங்க. இது விசாரிங்க அம்மா, உண்மையா இருந்தா நடவடிக்கை எடுங்க. மோசமான ஒரு முதலமைச்சர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.